ஹாய் காய்ஸ், எல்லாமே எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எவ்வளோ இதில் இருப்பீங்க அப்படின்னு சூப்பராக இருப்பீங்க. சூப்பராக இருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னைக்கு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து 3 days நான் இங்கே இருக்க போகிறேன் திருநெல்வேலியில். நீங்கள் லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஜெய்சர் ரோட்லிங்ஸ் ஏசி ஸ்லீப்பர் 1+1 ஏசி ஸ்லீப்பரில் ட்ராவல் பண்ணி பெங்களூர்லேருந்து திருநெல்வேலி வந்திருப்பேன். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் டே கிடையாது, செகண்ட் டே. ஏன்னா ஃபஸ்ட் டே வந்து என்னால் சரியாக வீடியோ எடுக்க முடியல. ஸோ அதனால் செகண்ட் டே, தேர்ட் டே அப்படி போட்டுட்டு நைட்டு ட்ரெயினில் நான் கிளம்புறேன். பட் ட்ரெயின் எந்த பேருன்னு சொல்ல மாட்டேன். ஸோ இன்றைக்கி செகண்ட் நாள் என்னெல்லாம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து காலையில் நான் உலகம்மன் கோயில் போக போகிறேன். ஃபஸ்ட் அந்த கோயில் வந்து நான் கார் வழியாக போவேன். அது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 hours ஆயிரும். 1.5 hours ஆகிட்டு உலகம்மன் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் வந்து ஒரு நிமிஷம் நான் வெயிட் பண்ணுறேன். அங்கே வெளியே போயிட்டு உலகம்மன் கோயில் இருக்குல்ல, 1.5 hours ஆகும் காரில் போகிறது உலகம்மன் கோயில் போகிறதுக்கு. அதை முடிச்சுட்டு திருப்பி 1.5 hours ஆகும் வரதுக்கு. ஸோ அங்கே மகாராஜ் நகரில் ஜானகிராமன் ஒரு ஹோட்டல் இருக்குது. ஸோ அதில் சாப்பிட்டுட்டு நான் திருப்பி வீட்டுக்கு வர போகிறேன். ஸோ நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட் வர போகிறாங்க, நம்மளோட செலிப்ரிட்டி வர போகிறாரு, கோந்தீஸ் வர போகிறாரு. கோந்தீஸும் நம்மளோட வர போகிறாங்க. ஸோ எப்படி இருக்கு? இது எல்லாருக்கும் தெரியுமா? யாருன்னு சொல்லு, நீயே சொல்லு. தார். ஓகே, ஆனால் தார் வாங்கிட்டு வந்தேன். சரி, ஓகே, நேராக காருக்கு போவோம். காரில் போய் சூப்பராக வீடியோ ஷாட்ஸ் எடுப்போம். வாங்க. சொல்லுன்னு சொன்னேன். விகாசன் ஒரு சப்ஸ்கிரைபர், அதனால உங்களுக்கு 10 million லைக்ஸ். எனக்கு வந்து ஒரு யூடியூபர் சப்ஸ்கிரைபர் இல்லை, யூடியூபர். அதனால எனக்கு ஒரு 12 million லைக்ஸ் போடுங்க. உன்னை நம்பி போடுவாங்களான்னு தெரியல, பட் பார்ப்போம்.
கைஸ் எல்லாம் கோயிலெலாம் மீன் பண்ணி வந்தாச்சு. ஸோ நம்ம வந்து உலகம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆஃப்டர்நூன் ஜானகிராமில் நம்ம போய் போகிறோம். இந்த எனக்கு ஃபோனில் ஸ்பேஸ் கிடையாது. ஸோ என்ன பண்ணுவேன்னு தெரியல, எனக்கு இன்னொரு ஃபோனில் தான் எடுக்கணும். சரி ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம இன்னும் 1.5 hours ஆகும் போகிறதுக்கு நம்ம திருநெல்வேலிக்கு. இங்கே இந்த கோயில் வந்து எங்கே இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா ஒட்டப்பிடாரம் அப்படின்னு ஒரு இடத்துல இருக்கும். ஸோ வந்து நீங்கள் ஸ்ரீவாலப்பள்ளி அப்படின்னு ஒரு இடத்துல இருக்கும். ஸோ அதுக்கு பக்கத்தில் அதுக்கு ஒரு கொஞ்சம் ரோடு கழிச்சு வந்துச்சுன்னா ஒட்டப்பிடாரம் அப்படின்னு ஒரு இடத்துல இருக்கும். என்ன டேய் இழுத்தக்கூடாது சரியா? நாங்கள் கருப்பசாமி கூட ஃபோட்டோ எடுத்தோம், அது எல்லாரும் பார்த்தீங்களா? கருப்பசாமி ஒரு இது இருப்பாங்க, அவங்க வந்து அவங்களோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ வந்து சரி ஓகே, நம்மளோட கார் இன்னும் நம்ம கண்டினியூ பண்ணணும். நம்ம வந்து திருப்பி நம்ம வருவோம். அந்த இன்னொரு வாட்டி நான் இந்த கோயிலில் பழைய காலத்து டைத்தில் நான் வந்து இருக்க ஒரு 8 years 9 years இருக்கும் போது பொங்கல் இங்கே தான் ஒரு வாட்டி பொங்கல் ஃபெஸ்டிவல் இருக்கும் போது இங்கே தான் நான் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தேன். கோயில் இப்போ இங்கே ஒட்டப்பிடத்து தூத்துக்குடி போயிருந்தேன். அதுக்கப்புறம் தூத்துக்குடி போனேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய மெமரிஸ்லாம் இந்த கோயிலில் இருக்குது. ஆனால் நான் தூத்துக்குடி இதுக்கு தான் போயிருந்தேன். நான் அது தூத்துக்குடியிலேருந்து தான் நான் இது ஒட்டப்பிடரம் அப்படின்னு வந்தேன் நான். ஸோ ஓகே, நம்ம இன்னும் கண்டினியூ பண்ணுவோம் ஜானி.
இப்போ பார்த்தீங்கன்னா 12 o'clock ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஜானிகிராம் ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம். ஏன் 12 மணிக்கு வந்துட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் ஆச்சு. இங்கே அந்த ஊர்லேருந்து இன்னும் அந்த ஊருக்கு இருக்குது. ஸோ அங்கேருந்து இங்கே வரைக்கும் திருநெல்வேலி வரைக்கும் 1.5 hours ஆயிடுச்சு. அந்த உலகம்மன் கோயில் முடிச்சுட்டு அப்புறம் நம்ம அப்படியே திருப்பி வந்துட்டோம். அதனால சாப்பாடு இப்போவே சாப்பிடலான்னு பார்த்தோம். ஸோ இப்போ சாப்பிட போகிறோம். நான் என்ன ஆர்டர் பண்ணுறேன் அப்படி பார்க்கலாம். ஸோ அடுத்த வீடியோ வந்து இந்த வீடியோ வரும். இந்த சாப்பாடு முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நான் இந்த வீடியோ எண்ட் பண்ணிடுவேன். எண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாயங்காலம் வந்து வண்ணார்பேட்டையில் ஒரு கடை இருக்குது, ஆஹார்னு ஒரு கடை இருக்குது. அதாவது ஆரம்பிக்குள்ளே ஒன்று கடை இருக்குது வண்ணார்பேட்டை பக்கத்தில். ஸோ அதில் வந்து நான் வந்து வீடியோ எடுப்பேன். ஸோ இப்போதைக்கு வெயிட் பண்ணுவோம். அவங்க சொன்னாங்க 11:45க்கு வரோம், 11:45 ரெடி ஆயிடும் சாப்பாடுன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு நான் வந்து இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுவோம். ஹோட்டல் நான் சொன்னேன் 11:45 இல்லை 11:45 கிடையாது, ஆனால் 12:30 வரைக்கும் நான் இவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணான்னு தெரியல. என்ன ஒரு விஷயம் அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த ஜானிகிராம் பிரான்ச் இன்னொரு பிரான்ச் இருக்குது. அதாவது திருநெல்வேலி டவுன் இருக்குல்ல, திருநெல்வேலி ஜங்ஷன் நிறைய இருக்குல்ல, அந்த திருநெல்வேலி டவுனில் ஜானிகிராம் ரெஸ்டாரண்ட் இருக்கும். ஸோ அதில் தான் இருக்குது. ஸோ 2 பிரான்ச் இருக்குது ஜானிகிராமில். ஓகே, நம்ம இப்போ பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க உள்ள. ஸோ இங்கே பாருங்களேன், இது ஒரு மேப் பாருங்களேன். இது ஃபுல் திருநெல்வேலி சிட்டி ஒரு மேப் கொடுத்துருக்காங்க. ஜானிகிராம் ஹோட்டல்ஸ்ன்னு ஒன்று நான் லாஸ்ட்டில் காட்டுறேன். ஸோ நாங்கள் மேலே போகிறோம். மேலே நம்ம வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது மேலே, இதே பிரான்ச் தான். மேலே ஒரு ஃப்ளோர். ஸோ அது இப்போ பாருங்களேன், நிறைய டாய்ஸ்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். டிராக்டர் வச்சுருக்காங்க, ஒரு ஸ்கூட்டர் வச்சுருக்காங்க, அப்புறம் இதெல்லாம் வச்சுருக்காங்க. கீழே இருக்க பானிபூரி எடுக்கிறதுக்கு, இந்த நம்ம ட்ரைவ் பாபாச்சிக்கு சூப்பராக நிறைய மினிச்சர்ஸ் வச்சுருக்காங்க. சரி, ஜானிகிராம் ரெஸ்டாரண்ட். ஸோ இந்த ஏசி ரெஸ்டாரண்ட் சொல்லுறது போமா வீட்டா. இப்போ வந்து நம்ம இது ஜானிகிராம் ஹோட்டல்ஸில் விட இன்னொரு வந்து ஜானிகிராம் ஹோட்டல்ஸில் இருக்கோம் இப்போ உள்ள இன்டீரியரில். ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரோடே தெரியுது பாருங்கள். இது வந்து ஒரு பிரிட்ஜு. நம்ம மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கும்போது நம்மளுக்கு நல்லா வியூ நல்லா தெரியுது. ஸோ வெயிட் பண்ணி வெளியே இருக்கிற அதை காட்டுறேன் நான். இப்போ பாருங்களேன், இப்போ பாருங்கள். ஸோ இப்போ பாருங்களே, இங்கே பாருங்கள் பைக்ஸ்ன்னு வருது பாருங்கள். இப்போ தான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தாங்க, இப்போ தான் முடிச்சிருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்குது அந்த பிரிட்ஜு. மேலே வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான க்ளவுட்ஸு. அந்த இது திருநெல்வேலியில் மழை பெய்யுறது ரொம்ப சந்தேகம் தான். ஏன்னா இந்த திருநெல்வேலியில் மழை பெய்யாது. இப்போ பாருங்கள் மழை நேற்று வேறு நான் வந்து ரீச் ஆகும்போது, நேற்று நான் காலையில் ரீச் ஆகும்போது மழை ரொம்ப பெஞ்சிச்சு. இப்போ பாருங்கள், இப்போ மழையே வரப்போகுதுன்னு நினைக்கிற மழை சான்சஸ் ஜாஸ்தி தான். ஸோ சூப்பராக இருக்குது இந்த பிரிட்ஜெல்லாம். பிரிட்ஜு ப்ளஸ் க்ளவுட் சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ நான் சொன்னேன், இப்போ மெனு நான் சொல்லவே இல்லை என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு. ஒரு செஷ்வான் ஃப்ரைட் ரைஸ், ஒரு பன்னீர் பஜ்ஜியும், ஒரு வெஜ் கிளியர் சூப் ஒன்று வெஜ் கிளியர் சூப் வாங்கினேன். ஸோ சூப்பராக இருக்குன்னு அப்படின்னு நினைக்கிறேன். இதை வந்து நிறைய வந்து கேள்விப்பட்டிருக்கேன். இந்த ஹோட்டல் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இந்த பில்டிங் வந்து கட்டது என்னோடய ரிலேட்டிவ் தான். என்னோடய மாமா கட்டினாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வண்ணார்பேட்டையில் இருக்க ஆஹார்னு இருக்குது. அது ஆர்எம்கேவி இருக்குல்ல, ஆர்எம்கேவி வண்ணார்பேட்டையில் இருக்குல்ல, அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஆஹார்னு ஒரு கடை இருக்கும். அது வந்து ஆக்சுவலி 4 months முன்னாடியே கட்டி முடித்தாங்க. ஸோ இது வந்து நம்ம வந்து சாயங்காலம் வந்து அந்த ஒரு தனி வீடியோ நான் காட்டுறேன், எக்ஸ்ப்ளோரிங் ஆஹார் அப்படின்னு வந்து தனியாகவே நான் வந்து உங்களுக்கு அந்த வீடியோ காட்டுறேன். அதாவது வண்ணார்பேட்டை ஆரம்பிக்குள்ளே ஒரு கடை இருக்கும் ஆஹார்னு. ஸோ எல்லோரும் பண்ணுறான்னு நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து அந்த டைமில் வரல. ஸோ நல்ல இப்போ இன்றைக்கி ட்ரை பண்ணலாம் பார்க்குறேன். அதாவது பார்சல் எதாவது வாங்கிட்டு, ஏன்னா நின்றுட்டு தான் சாப்பிட்ணும்ல. ஸோ நின்றுட்டு என்னால் சாப்பிட பிடிக்காது. ஸோ உட்காந்துட்டு சாப்பிட்டு நிம்மதியாக சாப்பிட்டு நம்ம இருப்போம்ல. ஸோ அதனால நான் வந்து இப்போ பார்சல் வாங்கிட்டு அப்படின்னு எப்படி வீட்டுக்கு போய் நம்ம ட்ரெஸ் பண்ணுவோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நான் வீடியோ எடிட் பண்ணுவேன்.
நாளைக்கு நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன். நாளைக்கு வந்து நான் வந்து எனக்கு ஒரு இது ஐ செக்கிங் பண்ணுறதுக்கு ஒரு போகணும். ஸோ அதுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 3 hours ஆயிரும். 3 hours இந்த மாதிரி ஆகும். அப்புறம் நிறைய விஷயம் இருக்குது. ஏன்னா நாளைக்கு தான் நான் ட்ரெயினில் கிளம்புறேன்ல. நாளைக்கு 9:20 கிளம்பு ட்ரெயினு. ஸோ உங்களுக்கு ட்ரெயினையும் நாளைக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ வரட்டும் ஃபுட் சாப்பிட்டேன்னு சொல்லு. வெஜ் பிரியாணி, அப்புறம் கோபி மஞ்சூரியன், அப்புறம் இப்போ என்ன சாப்பிட்டுட்டு இருக்க? ஐஸ்கிரீம். எல்லாம் உனக்கு தெரியலையா? வீடியோக்கு தெரியாதுல்ல. கைஸ் நம்ம எல்லாம் சாப்பாடு முடிஞ்சிச்சு. நேராக நம்ம வீட்டுக்கு தான் போகிறேன். இவருங்க செல்வி வித் காஃபி. நான் இங்கே என் பிளாக் அப் இங்கே இங்கே இந்த சைடு இருக்குது. ஸோ ஓகே, இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபுல் டே பார்த்துருப்பீங்க. ஸோ ரொம்ப டயர்டாக இருக்கேன். ரெஸ்ட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஆஹாருக்கு போக போகிறோம். ஏன்னா இப்போ வரைக்கும் எண்ட் பண்ணிடுற வீடியோ, நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வரப்போகுது ஆஹார் பற்றி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் வரப்போது இருக்குது. சிலது வரப்போகுது. ஓகே, ஸோ ஸ்பெஷல் கெஸ்ட்டு பாய் சொல்ல போகிறது. வாங்க செலிபிரிட்டி வாங்க. பாய் சொல்லுங்க. நல்லா சாப்பிட்டோம். சரி, என்ன சாப்பிட்டா சொல்லு. சரி, ஓகே. ஓகே, எல்லோரும் பார்ப்போம். பாய். நான் நெக்ஸ்ட் வந்து ஆஹார வீடியோவில் நான் உங்களுக்கு எல்லோரும் மீட் பண்ணுறேன்.